கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த 9 மாத காலம் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய மாதமாகிய இந்த அக்டோபர் மாதம் முதல் நாளை நாம் காண நமக்கு ஜீவன் பலன் சுக தந்து அவருடைய பரிசுத்த சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிற எல்லாம் வல்ல இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இது அக்டோபர் மாத வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கெடுக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இணையதளம் வழியாக இந்த தொழுகையில் இணைந்திருக்கிற இடங்களில் இருக்கிற அனைவருக்கும் இது புதிய மாதம் ஆசீர் நிறைந்திருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய நாமத்துள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் வான தூத சேனைகளால் போற்றி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தப்படுகிற கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நீர் எங்களை கூட்டு சேர்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கவும், தேவரீர் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்மை பணிந்து கொள்ளவும் ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை சுகபத்திரமாக நீர் பாதுகாத்தீர். எங்களுக்கு நேரிட்டிருந்த ஆபத்துகளிலிருந்து எங்களை விலக்கினீர். வியாதிகள் பலகீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு விலக்கி பாதுகாத்தீர். நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நிறைத்து ஆசீர்வதித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் பாவம் செய்த மக்களாக நாங்கள் வாழ்ந்தோம் என்பதை உணர்கிறோம். ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற இந்த வேளையிலும் உம்முடைய திரு சமூகத்திலே எங்கள் பாவங்களை உணர்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனே உமக்கு நேராகவும் நாங்கள் பாவம் செய்தோம் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம். தயவாக எங்கள் பாவங்களை மன்னித்து கல்வாரி சிலுவையிலே நீ சிந்திய திரு ரத்தத்தின் வழியாக நீர் ஏற்படுத்தி இருக்கிற திரு சாக்கலின் வழியாக எங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதிய வாழ்வின் அனுபவத்தை ஆண்டவர் தாரும். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஆவியிலும் உண்மையிலும் உற்சாகத்தோடு ஆராதிப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களை தூய்மையாக்கும். எங்கள் உள்ளங்களையும் எங்கள் வாழ்வுகளையும் உமக்கு பிரியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கும்படி கர்த்தர் எங்களை வழிநடத்தும். நாங்கள் கேட்கிற வசனங்களும் இந்த மாதம் முழுவதும் எங்களை நல் நம்பிக்கைக்கு நேராக விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், கடவுள் தருகிற நன்மைகளை நன்றியோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 23வது பாடலை பாடுவோம். மண்
இசையும் மா அந்தி பூச்சி மண் இசையும் மா நந்தி பூச்சி வாழுமோ என் நேரம் ஆயனே உமன் திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் தோத்திரம் உடலுயேறும் மாலொரு குறைவின்றி உய்கிற தம்பரனே உடலுயேறும் மாலொயரையுண்டி உய்கிற தம்பரனே திடமுடனுமக்கே ஒப்புவிப்பேன் என்னை திடமுடனுமக்கே ஒப்புவிப்பேன் என்னை பரும் அருள் கரனே ஆயனே உமன் திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் தோத்திரம் சென்றதாமிரவில் தேவரிரன்னை சேத்தரவானை தீரே சென்றதாமிரவில் தேவரிரன்னை சேத்தரவானை தீரே அந்தனை வாயை பகலிலும் திருபை அந்தனை வாயை பகலிலும் திருபை ஆகவதற்கீரே ஆயனே உமன் திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் தோத்திரம் ஈரோதயந்தனை நீர் புதியதையாகும் ஏழையை குணமாகும் ஈரோதயந்தனை நீர் புதியதையாகும் ஏழையை குணமாகும் கருணையாய் என்னை யுமதகமாக்கி கருணையாய் என்னை யுமதகமாக்கி கண்ணமெல்லாம் போக்கும் ஆயனே உமன் திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் தோத்திரம் 111வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 200வது பக்கம். சங்கீதம் 111. அல்லேலூயா. நேர்மையானவர்கள் சங்கத்திலும் சபையிலும் கர்த்தருக்கு என் முழு இருதயத்தாலும் நன்றி செலுத்துவேன். கர்த்தரின் செய்கைகள் மகத்தானவர்கள், அவைகளை பிரியங்குளுகிற யாவராலும் ஆராயப்படுகிறவர்கள். அவர் செய்வதெல்லாம் மகிமையும் மகத்துவமே. அவர் நீதி என்றென்றும் நிலைநிற்கும். அவர் தமது அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைப்பார். பிரஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது செய்கைகளின் வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமே. அவர் கட்டளைகள் எல்லாம் மாறாதவைகள். அவை என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நிலையானவை, உண்மையும் நேர்மையுமாய் செய்யப்பட்டவை. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவர் நாமம் பரிசுத்தமும் பயங்கரவுமானது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவர் கட்டளையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ் என்றென்றும் நிலைக்கும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமீன். வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது வேத பகுதி ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 துவங்கி 31 முடிய.
ஆதியாகமம் அதிகாரம் 1 27 முதல் 31 முடிய. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிம மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகிய 6ஆம் நாள் ஆயிற்று என்பது. இது நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 19 துவங்கி 34 முடிவுள்ள வசனங்கள். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி இப்படியாக நான் வாசி கேட்கலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் இருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசுட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால்
நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளும் அதனதன் பாடுகளும் போதும் என்றார் என்பதே. நற்செய்தி பகுதி வாசிக்கின்ற நாம் நம்முடைய விசுவாசத்தை நீசையா விசுவாச பிரமாண முறைமையின்படி அறிக்கை செய்வோம். பாடல் புத்தகத்தில் 24வது பக்கம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் வல்ல பிதாவும் ஆனவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவின் என்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே, கடவுள் என்று கடவுள், ஜோதியின் என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்தியு பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்குகளின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், இவர் ஆண்டவரும் ஈர்ப்பிக்கிறவரும் ஆமே. இவர் பிதாவினென்று குமாரனென்று புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைத்தவரும் ஆமே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்தானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு புதிய மாதத்தின் புலர்காலை பொழுதிலே இந்த புதன்கிழமை அவரை புரிந்து கொள்ள நம்மை அன்போடு அழைத்திருக்கிறார். இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக மையமாக எடுத்த வேத பகுதி சற்று முன்பு நீங்கள் வாசித்த நற்செய்தி பாகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அன்பானவர்களே, அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டு சிந்தனைக்கென்று எடுத்த பகுதி, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா. எப்படி விசேஷித்தமானவர்கள்? ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய காலை வேளை ஆண்டவரே, புதிய மாதத்தை நாங்கள் ஆண்டவரே காணும்படி கிருபை செய்தீர். கடந்த மாதம் முழுவதிலும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர் சுவாமி. நன்றியிருந்த உள்ளத்தோடு நாங்கள் சரியான புரிதலோடு இங்கிருந்து மனநிறைவோடு திரும்பி செல்ல அருள் செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதம் அக்டோபர் மாதம் பிறந்தவுடனே நமக்கு நினைவுக்கு வரும் மகாத்மா காந்தி ஜெயந்தி. இவைகள் நம்ம சமூக பார்வையோடு ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இருக்கணும். சமய பார்வை மட்டும் போதாது, சமூக பார்வையும் வேண்டும் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் கடந்த நாட்களெல்லாம் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார் இல்லையா? சமூக பார்வை என்று சொல்லும் பொழுது கடந்த செய்தியில் கூட நாம் வாசித்தோம் அதைத்தான். லாசருவை காணாத கண்கள் இயேசுவை காண முடியாது. ஆழமான சத்தியத்தை எல்லாம் கேட்டோம். அன்பானவர்களே, ஒரு சாதாரண மனிதன்
மகாத்மா காந்தி, அவர் காந்தி என்று அறியப்பட்ட ஒரு விடுதலை வீரன், படித்தவர், பண்புள்ளவர், ஒரு புதிய அவதாரம் எடுக்கும்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்குனது இந்த வேத பகுதி. ஆண்டவர் இயேசுவை உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் பார்க்கிற பார்வை, அல்லது பெரிய தலைவர்கள் அவரை புரிந்து கொண்டது எப்படி என்று சொன்னால் மலை பிரசங்கம். மலை பிரசங்கம். ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே சொன்னது போல எந்த ஒரு மனிதனும் சொன்னதில்லை. அந்த அளவுக்கு ஆழமான விஷயங்களை மேத்யூ காஸ்பல் 5-8 வரை நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் மனுக்குலத்திற்கு படிப்பினை. பிரியமானவர்களே, ஆச்சரியமூட்டுகிற விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். யோசித்து பார்க்கணும், அந்த கான்டெக்ஸ்ட்ல ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு விசாலமா எத்திக்கல் டீச்சிங், சன்மார்க்க நெறி போதனைகளை முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, சத்திய சோதனையிலே மகாத்மா காந்தி குறிப்பிடுகிறார், மலை பிரசங்கத்தை பார்த்து, இயேசுவின் மலை பிரசங்கத்தை பார்த்து நான் மலைத்து போனேன் அப்படிங்கிறார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். இன்றைக்கு நமக்கு டாபிக் விசேஷித்தமானவர்கள், சிறப்பானவர்கள். சிறப்பு, விசேஷம், ஸ்பெஷல், வேல்யூபிள் சொல்லிக்கொண்டே போலாம். அன்பானவர்களே, எப்படி விசேஷமானவர்கள்? அதுதான் விஷயம். விசேஷித்தமானவர்கள் எப்படி விசேஷித்தமானவர்கள்? சிறப்பு செய்தியாளர், சிறப்பு விருந்தினர், சிறப்பு அப்படின்னு நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லுவது உண்டு. அதெல்லாம் சாதாரண நிலையிலிருந்து ஒரு வித்தியாசத்தை, ஸ்பெஷல் அங்கீகாரத்தை குறிக்கும். இங்கே எப்படி நீங்கள் விசேஷித்தமானவர்கள்? இந்த கான்டெக்ஸ்ட்ல, இந்த படித்த பகுதியிலிருந்து நீங்க சிந்திச்சா அங்கதான் விட இருக்கு. விசேஷித்தமானவர்கள் என்பது உலக பார்வையிலே, மனுஷன் பார்வையிலே அப்படி அல்ல, அது வேற. நம்முடைய பார்வை வேற, ஆண்டவருடைய பார்வை வேற. அப்படிதான் அவரே சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படிங்கிறாரு. பிரியமானவர்களே, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். எப்படி விசேஷித்தமானவர்கள் என்றால் அடுத்த வார்த்தை வைக்கிறாரு, கவலைப்படாதவன் விசேஷித்தமானவன். கவலைப்படாதவர்கள் விசேஷித்தமானவர்கள். அன்பானவர்களே, கவலைப்படாமல் இருக்க முடியுமா? உங்களில் யாராவது ஒருவர் சத்தியமா நான் கவலையே படுறதில்லையா அப்படின்னு சொல்ல முடியுமா? கை தூக்க முடியுமா? ஏமா, ஒவ்வொருத்தருக்கும் பேப்பர் கொடுத்து உங்கள் கவலைகளை பற்றி எழுதுங்கள் அப்படின்னு சொல்லினா டக்குன்னு நான் திரும்பி அந்த பக்கத்தில் இன்னொரு பேப்பர் கொடுங்க சார். எதுக்கு? முடியலை, இன்னும் கண்டினியூட்டி இருக்கு, நிறைய இருக்கு. பிரியமானவர்களே, பிரதமர் மோடி ஆனாலும் சரி, கடைக்கோடியில் இருக்கிற தெருவில் இருக்கின்ற ஒரு விசுவாசி ஆனாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் கவலைகள் இருக்கிறது. கவலை இல்லாத மனிதனை பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, எவ்வளவு கவலைகள்! கவலைகள் எல்லாம் மறைச்சிட்டு முகத்தில் சிரிக்கிறோம், அவ்வளவுதான். மற்றவங்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவேன், உள்ளே அழுது வெளியே சிரிக்கிற பிள்ளைகள் நாங்கள். ஆண்டவரே, உமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். கவலைகள், கவலை இல்லாத மனுஷன். அதான் அழகா சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அடுத்த வார்த்தை என்னமா வைக்கிறாரு? கவலைப்படுகிறதுனால். கவலைப்படுகிறதுனால் என்ன பிரயோஜனம்? அப்போ விசேஷித்தமானவர்கள் கவலைப்படாதவர்கள். இந்த கான்டெக்ஸ்ட்ல, இந்த சூழல்ல கவலை இல்லாம இருக்க முடியாது. எல்லாம் கவலைப்படுகிறவர்கள். அடுத்த வார்த்தை என்ன? புரிதல். கவலை ஏன் படக்கூடாது? நம்ம எப்படி படைச்சிருக்காரு கடவுள்? நம்மளை எப்படி படைச்சிருக்காரு? தேவ சாயலிலே படைத்திருக்கிறார். அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறார். ஓல்ட் டெஸ்டமென்ட் லெசன் வாசித்தோம் இல்லையா? அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறார். இமேஜ் ஆஃப் காட், கடவுளுடைய சாயல். we are special, விசேஷித்தமானவர்கள். பிரியமானவர்களே, கடவுள் சாயலிலே படைத்து, அங்க ஒரு வார்த்தை
கவனிக்கணும். என்னன்னா அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படிதானம்மா? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெறுங்கள், பூமியை நிரப்புங்கள் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்திற்கு மூல பாஷையிலே பெராக். பெராக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்பளிப்பு. Blessing itself is a meaning, gift, அன்பளிப்பு. இதெல்லாம் உனக்கு தான், இதெல்லாம் உனக்கு தான். அந்த பூமி, you are the crown of creation, so that everything உனக்கு தான். கையில கொடுக்கிறார். அடுத்த வார்த்தையில் அப்படிதான் சொல்றாரு பழைய ஏற்பாட்டில், அது எல்லாத்தையும் உனக்கு என்று கையளித்தார். அப்போ நீங்கள் விசேஷித்தமானவர்கள். கவலைப்படுறதுனால் ஒரு முளம் கூட கூட்ட முடியாது. சி, டிரான்ஸ்பரண்டா சொல்றாரு, அதனால உங்களுக்கு நோ யூஸ் அட் ஆல். நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்பதை கடவுளின் பார்வையிலே நீங்கள் விசேஷித்தமானவர்கள். கவலைப்படக்கூடாது. கடவுளுடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டவர்கள். சோ வாட்? அவரை தேடுங்க. அப்படிதானமா? கடைசி முடிக்கும் போது என்ன சொல்றாரு? அவரை தேடுங்கள். முதலாவது அவரை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ராஜ்யம்னா அது எங்க இருக்கு? ஒரு டவுட் வரும்ல. ராஜ்யத்தை தேடுங்கள்னா என்னம்மா? பஸ் ஏறி போகணுமா? நமக்குள்ளே இருக்கிறது. டீச்சர் சொன்ன மாதிரி நமக்குள்ளே இருக்கிறது. தேடுதல் என்றால் நாட் ஓன்லி சீக்கிங், வாஞ்சை கொள்ளுதல், ஆசை கொள்ளுதல், அவர் மேல் வாஞ்சை கொள்ளுதல், அவருடைய வசனத்தை, அவருடைய பிரசன்ஸை. காலையில வந்திருக்கீங்களே, நான் நினைப்பதற்கு அதிகமாய் கடவுள் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறாரு. உங்களை எதுக்காக வந்திருக்கிறீங்க? கடவுளை தேடி வாஞ்ச. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பேசுறாரு, அதுதானே அனுபவத்திலே பேசுறாரு. இன்னைக்கு கோயிலுக்கு போகணுங்கிற மனசுல உங்களுக்கு ஒரு வாஞ்சை வந்திருக்கு இல்லையா? அதுதான் தேடுதல், ஆசை கொள்ளுதல். priority should be given God's presence. அதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி தேடுங்கள். முதலாவது ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள். எல்லாம் உங்க கவலை, என்னத்துக்கெல்லாம் கவலைப்படுறீங்களோ அது எல்லாம் உங்க பறவையை பாருமா, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பாருங்க, அவையெல்லாம் நான் பிழைப்பிட்டும் போது யூ ஆர் என்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட பிள்ளை. நீ உன்னை நான் விடுவனா? உன்னை விடுவனா? நமக்கு அந்த மாதிரி யோசனை எல்லாம் வரதே இல்லை. கவலை இப்படி வச்ச உடனே என்ன நினைக்கணும்? கவலை. அப்படிதானா? கவலைகள். ஏன் ஒரு மாதமா இருக்க? ஏன் இப்படிலாம் இருக்க? அது ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? அப்படிதானா? உண்மையிலே ஆலயத்திற்கு வர்றீங்க, இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் கடவுளுடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்கள். யூ ஆர் ஸ்பெஷல், வேல்யூபிள் பர்சன்ஸ். மறக்காதீங்க. மனுஷன் எப்படினாலும் பார்க்கட்டும், அவன் எப்படினாலும் நினைக்கட்டும், ஆனால் கடவுளுடைய பார்வையில் நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள். இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை, சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்கு நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். இரண்டு மொழிய கடவுளே, ஏழை பாவனையாக சொன்னார். உமக்கு முன்பாக உம்முடைய கேள்வியும் பொறுமையும் கேட்கிறேன். நான் நல்லதுனால் வாக்குனால் கடக்கையினால் வெகுவிதமான பாவ குற்றங்களை விளைநிலையிலே விசாரப்பட்டு கேட்கிறேன். ஆதாய சுவாமி, நான் அமிர்த எழுதி அழிவானி என்னுடைய சமூகத்திற்கு கொள்ளாதே. என்னை பாடல்களை மரணத்தை பார்த்து நான் செய்த பாவங்களை
வசனத்தின் ஊழியராக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திலிருந்து நியமிக்கப்பட்டார். என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த அறிக்கையில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபையை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய கட்டளையின்படியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு நல்கிறேன். நமது கர்த்தராகிய கடவுளை ஸ்தோத்தரிப்போம்.
வாருங்கள். அதுவே தகுதியும் செம்மையுமாமே. பரிசுத்தமுள்ள கர்த்தரும் சர்வ வல்லமையுமுள்ள பிதாவுமாகிய அநாதி கடவுளே, நாங்கள் உம்மை எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதானமும் நன்மையுமாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகலவான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது: சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பர மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டியங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியோம். ஏனென்றால் ராஜ்யமோ வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர் கொடுத்து சொன்னதாவது: நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவள் கொடுத்து சொன்னதாவது: எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகும் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. அடியாமே
திருவிருது பரிபாலன பின்பு பாடப்படுகிற தோத்திர பாடலை இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, இப்போது உமது வார்த்தையின்படி உமது அடியேனாய் சமாதானமாய் போக விடுகிறேன். ஓர ஜாதிகளுக்கு பிரவாசியர் ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின உமது இரட்சண்யத்தைய கண்கள் கண்டன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களா இருக்கிறபடி. ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இனியவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினாலே எங்கள் பசி தாகத்தை தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீரை பற்றிக்கொள்ள திட விசுவாசத்திற்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கலான சிநேகத்திற்கென்றும் இது எங்களுக்கு பலிக்கப்பட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் யுகா யுகங்களாய் பிழைத்து ஆண்டு கொண்டு இருக்கிற உமது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, கவலையுற்ற மனிதர்களாகவே நாங்கள் இருக்கின்றோம். கடவுளால் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட விசேஷமானவர்கள் என்கிற சத்தியத்தை இந்த புதிய மாதத்திலும் உணர்ந்து கொண்ட மக்களாய் இனி எதை உடுப்போம், எதை உண்போம் என்று கவலைப்படுகிற மக்களாக அல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட கடவுள் எங்களுக்கு தந்த அழைப்பிற்காக எமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம், நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய விசேஷத்த பராமரிப்பிலே வழிநடத்துதலே நாங்கள் காணப்பட ஆண்டவர் கிருபைத்தால் நாங்களும் மற்ற எல்லாரையும் விட விசேஷமானவர்கள் என்கிற உள்ளுணர்வோடு உடைய வார்த்தைகளை செவிமடுக்கவும் உடைய ஆலயங்களிலே கடந்து வந்து உற்சாகத்தோடு மை தொழுது கொள்ளவும் நாங்கள் கேட்கிற சத்தியத்தின்படி வாழ்வதற்கும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் அன்பு செய்கிற, இரக்கம் செய்கிற, மன்னிக்கிற, உதவுகிற நல்லுள்ளம் கொண்ட மக்களாக எங்கள் பொக்கிஷங்களை தேவ சமூகத்திலே சேர்த்து வைப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தின் இந்த துவக்க அதிகாலை தொழுகையிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நன்றியோடு நினைந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். நன்றி நிறைவோடு உம்முடைய திருச்சமூகத்திலே ஆண்டவரே காணிக்கைகளை படைக்க நீர் அருள் தந்தீர். படைத்த காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதியும். திருவிருந்து காணிக்கைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நீர் வாக்கு தந்திருக்கிறபடி எங்கள் திருச்சபின் குடும்பங்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தூர இடங்கள், வெளி ஊர்களில் இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் நோக்கி பாரும்.
கடந்த மாதம் முதல் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீர். இந்த மாதத்திலும் நோய், நாச மோசங்கள், பொல்லாப்பு, சோதனைகள் ஒன்றும் நேரிடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். வயோதிக பெற்றோர்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பலகீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற மக்களை சந்தியும். தேவையான மருத்துவ பணிவிடைகளை தந்து சுகபல நன்மைகளை தந்து கடவுள் எங்களுக்கு ஆரோக்கிய தந்தார் என்று ஆண்டவரும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைத்தார். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை எல்லா வியாதிக்கும் துன்பங்களுக்கும் நீங்களாக்கி விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். திருச்சபையின் திருப்பிள்ளை ஊழியர்களை கத்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிற எல்லா ஆராதனைகள், விசேஷத்து தொழுகைகள், கூடுகைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். திருச்சபையின் போதகரையும் சபை நிர்வாக குழு, ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கிற கோயில் பிள்ளை, கணினி ஊழியர் மற்றும் பிற பணியாளர்கள் யாவரையும் கத்தர் நீர் பொறுப்பெடுத்து உம்முடைய நாம் மைமைக்கென்று வல்லமையாக எடுத்து பயன்படுத்தவும், அது நிமித்தம் அவர் தம் குடும்பங்கள் வாழ்வுகள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக அன்பு சகோதரர் திருவாளர் ரஞ்சன் பாபு அவர்களையும் துணவியாரையும் அன்பு பிள்ளைகளையும் நினைந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மீண்டும் ஒரு விடுமுறை காலங்களிலே அருமையான சகோதரரும் அவருடைய துணவியாரும் ஊருக்கு கடந்து வரும்படி கத்தர் கிருபை தந்து அவருடைய பயணங்களில் கூட இருந்து இந்த விடுமுறை காலங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தாரும். அருமையான அவருடைய மூத்த மகன் ஆண்டவரே பெஞ்சமினையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பணி வாழ்வுகள் எதிர்கால நன்மைகளையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இன்று தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிற இளைய மகன் எபனேசரை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் ஒரு புதிய வருடத்தை அன்பு பிள்ளைக்கு ஈவாய் தந்திருக்கிறேன். அவன் பெற்றுக்கொள்ளுகிற கல்வியை ஆசீர்வதியும். ஆண்டவர் கடந்த ஆண்டுகளிலே பாராட்டின எல்லா இரக்கங்கள், கிருபைகள், நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த புதிய வருடத்திலும் புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அன்பு பிள்ளைக்கு தந்து பிள்ளை நிமித்தமாய் பெற்றோரையும் குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கடவுள் அன்பு பிள்ளைக்கும் குடும்பத்தாருக்கும் செய்திருக்கிற நன்மைகளை நினைந்து நன்றி பெருக்கோடு உடைய திரு சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவர் நீர் பதில் தாரும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள், திருமண தினங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஆசரிக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் தங்கள் விசேஷித்த நாட்களை காண இருக்கிற உடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக திருவாளர் ரஃபேல் அவளுடைய இளைய மகன் திருவாளர் கியூபர்ட் சதீஷ் அவர்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வெளிநாடுகளிலே தன்னுடைய பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள இருக்கிற அன்பு சகோதரரை கத்தர் கண்ணோக்கி பாரும். கத்தர் அவருடைய பயணங்களை, ஆயத்தங்களை கத்தர் பொறுப்பெடுத்து தந்திருக்கிற வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதித்து எதிர்கால வாழ்வுகளிலே நன்மை பெருக கத்தர் உதவி செய்தரலும் எல்லா பாக்கியம் நன்மைகளையும் தாரும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று உம்முடைய ஆலயத்தில் கடந்து வந்து நன்றி சொல்லுகிற பாக்கிகளை தந்து ஆசீர்வதியும். அவருடைய துணவியார், பிள்ளை, பெற்றோர், குடும்பத்தார், உறவுகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த தொழுகைகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை இருந்தும் வர இயலாத உடைய பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் நன்மைகளை கர்த்தர் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை உம்முடைய திருக்கரத்திலே மறைத்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளிலே நன்றி நிறைவோடு வாழ அருள் தாரும். உம்முடைய திரு சாக்கிரமெண்டிலே பங்கு கொள்ளவும், கடவுள் எங்களுக்கு தருகிற புதிய வாழ்வின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே நாங்கள் பெற்ற கேட்ட அறிந்த சத்தியங்களின்படி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உமக்கு உகந்த பாத்திரங்களாக எங்களை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்வில நன்மைகளை தாரும். எங்களை நாங்கள் சீர்திருத்துகிற மக்களாக உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை எனும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியோ இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்ச லோகத்தில் கழித்து ஓமாய் வாழ்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தன்னுடைய பிள்ளையினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு சபையார் அனைவருக்கும் தேநீரை ஆயத்தப்படுத்தி இருக்கிற அன்பு சகோதரர் திருவாளர் ரஞ்சன் பாபு அவர்கள் குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் தேநீர் அருந்தி செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நன்றி.